ஆம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். பார்த்தேன் கொஸ்டின் உங்களுடைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா? வெர்பல் கம்யூனிகேஷனில் த ஸ்டீரியோ டைப் அண்டு அந்த ஜெனரலைசேஷன் எப்படி வந்து வெர்பல் கம்யூனிகேஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ரெண்டுமே வந்து வெர்பல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு பேரிடாக இருக்கும். ரெண்டுமே ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஸ்டீரியோ டைப்பும் சரி ஜெனரலைசேஷனும் சரி ரெண்டுமே பேஸ்ட் அப்பான் அவர் அசம்ஷன் இல்லையா? அசம்ஷன்னா அர்த்தம் அசம்ஷன்னா we came to conclusion without have a form truth or form evidence. நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணுறோம், ஒரு அசியூம் பண்ணுறோம். இப்போ அந்த அசம்ஷனுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் உங்களுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி யூ ஹாவ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்களே அதில் அனுபவப்பட்டிருப்பீங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்க, ஒரு ஹோட்டலில் கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எங்கேப்பா அந்த ஊரில் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஊரை பற்றி தெரியாத அவங்க வந்து இந்த கடையில் ஏதோ ஒரு கடையை சொல்லி இந்த மாதிரி தலப்பாக்கட்டி பிரியாணி நல்லா இருக்குமாமே, அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டால், ஐயோ அந்த கடைக்கு நீங்கள் போயிடாதீங்க, அது வந்து அவ்வளவு நல்லா இருக்காது அங்கே அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் ஒரு தடவை அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போயிருக்கலாம், போய் அங்கே சாப்பிடும் போது அங்கே ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் உடனே அதை வந்து நீங்கள் சொல்லுவீங்க தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப பேடுன்னு நீங்கள் இது பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அந்த கடைக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அதை வச்சுட்டு அந்த கடையே மோசம்ன்றதை பண்ணிடுறீங்க. வி கால் அஸ் ஜெனரலைசேஷன் பேஸ்ட் அப்பான் யுவர் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கடைக்கு போயிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க அந்த கடைக்கு மட்டும் போயிடாத, அவ்வளோதான் பார்த்துக்கோ, ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே சொல்லுவீங்க, வேணாம் அந்த கடை என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா போய் சாப்பிட்ருக்காங்க, ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸு, அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஹியர் ஆல்சோ யூ அஷ்யூம் தட் அண்ட் இஸ் ஜெனரலைஸ் தட் பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் இஸ் டூ பேட். ஆனால் இங்கே வந்து யூ ஹாவ் இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் அப்பான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிவ்யூ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இப்போ ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க, மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ படிக்கிறீங்க இல்லையா? ஒரு மொபைலில் ஒரு விஷயமோ ஒரு காட்ஜெட்டை வாங்கும் போது நெட்டில் ரிவ்யூ படிக்கிறீங்க, 4 ஸ்டார் 5 ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா நல்ல ரிவ்யூ போட்டிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் அப் ஆன் த ரிவ்யூ யூ கேம் டு கன்க்ளூட் தட் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும், ஜெனரலைஸ் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஜெனரலைசேஷன் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க கூட இட் இஸ் நாட் வெரிஃபைடு ட்ரூத். இதை வெரிஃபைடு அப்போ உங்களுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணாத விஷயம் நீங்கள் ரொம்ப பேடுன்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த ஹோட்டலில் தற்செயல வேறு வழியே இல்லை, நான் போய் அதே ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், அங்கே பிரமாதமாக இருக்குன்னா நான் உங்களை சந்தேகப்படுவேன். ஏன் நல்லா தானே இருக்குது, ஏன் அந்த பொண்ணு இப்படி சொல்லிச்சு, நல்லா தானே இருக்குது, ஒருவேளை அவங்களுக்கு கோபம் போல இருக்குது. அப்போ ஐ கிரியேட் அ பேட் ஒப்பீனியன் ஆன் யூ. அப்போ ஜெனரலைசேஷன் வந்து சம்டைம்ஸ் அசம்ஷன்றதுனால இட் மே நாட் பி வேலிட். அப்போ இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றக்காக நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டீரியோ டைப்புக்கு வருவோம். இந்த ஸ்டீரியோ டைப்ன்றது ஓவர் ஜெனரலைசேஷன். இதான் ஜெனரலைசேஷன் வந்து அப்போ இல்லை நான் போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், நல்லா இருக்குது பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா, அப்படியா நல்லா இருக்கா, அப்படி அப்போ நான் பரவாயில்லையே, இப்போ மாறி இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் யுவர் ஒப்பீனியன், சேஞ்ச் யுவர் கன்க்ளூஷன். ஆனால் இந்த ஸ்டீரியோ டைப்ன்றது இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியல, அங்கே வந்து எப்பயுமே பேடாக தான் இருக்கும், அது என்னமோ நீங்கள் அப்படின்னு நீங்கள் ஒப்பீனியன் மாற்றவே மாட்டீங்க. ஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கடையை சொல்லுவீங்க, அந்த கடைக்கு போயிருக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத திரும்ப திரும்ப அதை வந்து ஃபார்மாக அவங்க ஒரு எவிடன்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் மாறாமல் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டீரியோ டைப். அப்போ இந்த ரெண்டுமே கம்யூனிகேஷனில் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் பண்ணும்போது இட்ஸ் லீட்ஸ் டு ஆர்கியூமெண்ட். அப்போ நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் மோர், நம்ம அசம்ஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ஈவன் தோ இட் டோன்ட் ஹவ் எவிடன்ஸ், அசம்ஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்கியூ பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம கம்யூனிகேஷனுடைய பர்பஸ் வந்து வின் சுச்சுவேஷன் சொல்கிறோம் இல்லையா? இப்போ வின் சுச்சுவேஷன் இல்லாமல் போகிறதுக்கு இது காரணமாக இருக்கிறதுனால இந்த வெர்பல் கம்யூனிகேஷனில் இந்த சிம்பிளிஃபிகேஷன், இந்த சென்ட்ரலைசேஷன் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டீரியோ டைப் வந்து நெகட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்கிறோம். அதனால தான் இது வந்து ஆக்ட் அஸ் அ பேரியர்னு சொல்கிறோம். சரிங்களா?